ஏர்போர்ட்ல நாகார்ஜுனா அவர்களோட ஃபேன் ஒருத்தர் அவர்கிட்ட செல்ஃபி எடுத்துக்க முயற்சிக்கும்போது, அவருடைய பாடி கார்டால அவர் வந்து தூக்கி வீசப்படுறாரு. இந்த ஒரு வீடியோ சோசியல் மீடியால பயங்கர வைரல் ஆயிருச்சுன்னு தான் வந்து சொல்லணும். குபேரா படத்தினுடைய ஷூட்டிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கிற தருணத்துல, நாகார்ஜுனா கூடவே தனுஷ் அவர்கள் வந்து ஏர்போர்ட்ல இருந்து வெளியில வரும்போது தான், இந்த மாதிரி அந்த ஃபேன் ஒருத்தர் வந்து ஃபோட்டோ எடுத்துக்க ட்ரை பண்ணும்போது, அவருடைய பாடி கார்டால தூக்கி வீசப்படுறாரு. ஆனா அந்த பாடி கார்டால தூக்கி வீசப்பட்டவர் வந்து அங்க இருக்கிற ஒரு கஃபேல ஒர்க் பண்றவரு. பிளஸ் அவர் ஒரு மாற்றுத்திறனாளியும் வந்து கூட. அங்க நெறைய செலிபிரிட்டீஸ் வந்து வரும்போது, அவரு கூட இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறத அவர் வழக்கமாவே வந்து வச்சுட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ அதே மாதிரி தான் வந்து இப்ப நாகார்ஜுனா அவர்கள் அங்க வந்தபோது, அவரு கூட ஃபோட்டோ எடுத்துக்க ட்ரை பண்ணும்போது, அவருடைய பாதுகாப்பு கருதி அவருடைய பாடி கார்டால அந்த இடத்துல இருந்து அவர் வந்து தூக்கி வீசப்படுறாரு. ஸோ இந்த ஒரு விஷயத்த நாகார்ஜுனா அவர்கள் வந்து கண்டும் காணாத மாரி வந்து வந்துட்டாரு. ஸோ இந்த வீடியோ சோசியல் மீடியால பயங்கர வைரலா வந்து வரம்போது, நாகார்ஜுனா மேல நாங்க நெறைய மரியாதை வச்சிருந்தோம். அத அவரு ஒரு நிமிஷத்துல வந்து கெடுத்துக்கிட்டாரு. மக்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய லாபம் அவருக்கு தேவை. ஆனா மக்கள் வந்து அவருக்கு தேவை இல்லையா? அப்படிங்கிற மாரியான நெறைய கேள்விகள் வந்து சோசியல் மீடியாக்கள்ல வந்து வைரலா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இத நோட்டீஸ் பண்ண நாகார்ஜுனா அவர்களுமே வந்து இதுக்கு ரியாக்டும் வந்து பண்ணி, தள்ளிவிடப்பட்ட பெர்சனுக்கு மன்னிப்பும் வந்து கேட்டிருந்திருக்கிறாரு. இந்த விஷயத்த நான் இப்ப தான் வந்து கவனிச்சேன். இந்த மாரி வந்து நடந்திருக்க கூடாது. இனிமேல் இருந்து என் சைடு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம நான் வந்து பார்த்துக்கிறேன். ஃபியூச்சர்ல இந்த மாரி தப்பு எப்பவுமே என்கிட்ட இருந்து நடக்காது. நான் அந்த பெர்சன் கிட்ட வந்து பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுக்கிறேங்கிற மாரி ஒரு விஷயத்த அவருமே வந்து ஷேரும் வந்து பண்ணியிருந்திருக்காரு. ஸோ இத ஷேர் பண்ணதுக்கு அப்புறமாவும் கூட நெறைய பேர் வந்து அவர திட்டிட்டும் தான் வந்து இருக்கிறாங்க. இன்ஃபாக்ட் சொல்லப்போனா தனுஷ் அவர்கள் கூட அவர தள்ளி விட்டதுக்கு அப்புறமா அதுக்கு ரியாக்ட் பண்ண மாதிரியும், நாகார்ஜுனா அவர்கள் துளி கூட அத பத்தி வந்து கண்டுக்காதமா வந்துட்ட மாரியும் தான் வந்து அந்த வீடியோல வந்து பதிவாயிருந்திருக்குது. ஸோ இதையுமே நெறைய பேர் வந்து சுட்டிக்காட்டியும் வந்து பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இப்படி தள்ளிவிடப்பட்ட பெர்சன பத்தி சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆகும்போது, நாகார்ஜுனா அவர்கள் வந்து அதுக்கு பகிரங்கமா மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியும் வந்து வச்சிருந்திருக்கிறாரு. ஸோ நீங்க அந்த வீடியோ பார்க்கும்போது உண்மையாலுமே நாகார்ஜுனா அவர்கள் வந்து அந்த இடத்துல அவர தள்ளி விடும்போது நோட் பண்ணாரா? இல்லையா? அப்படிங்கிற விஷயத்த நீங்க பார்த்தீங்கன்னா, கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.